தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 8, தவக்காலம் முதல் வாரம், வியாழன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்னென்றால் நன்றி கூறுங்கள் என்று சொல்லி பவுலுடையார் நம் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறுகின்றார். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாகவே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்ற சொல்லி திருப்பாடல் 145 சொல்லுகின்றது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது இறை உறவில் வளர்கின்றோம், இறை திருவுளத்தை அறிந்து கொள்கின்றோம், இறைவனமிருந்து வல்லமையை பெற்றுக் கொள்கின்றோம். நம் உடல், உள்ளம், ஆன்மா, இந்த உலகம் சார்ந்த தேவைகளுக்கு தேவையான பலனை பெற்றுக் கொள்கின்றோம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்த உண்மைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாளிலே ஜெப போராளியாக மாற இறைவன் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். புனித பிரான்சிஸ் அசீசியார் சொல்லுகின்ற பொழுது, கடவுளை மிக வல்லமை மிக்க மனிதன் ஒருவன் எனக்கு தெரியும். அவர் யார் என்றால் ஜெபிக்கின்ற மனிதன். ஏனெனில் ஜெபிக்கின்ற மனிதன் கடவுளுடைய சிந்தனையும் மாற்றி போட முடியும் என்று சொல்லி ஜெபத்தினுடைய மேன்மையை பற்றி பேசுகின்றார். நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது, போராடி ஜெபிக்கின்ற பொழுது, இறைவனோடு மன்றாடி ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நம்மிடம் தோற்று போகின்றார். அந்த போராட்டத்திலே நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் வல்லமையுடையதாக மாறுகின்றது, இறைவனுடைய சித்தத்தையே மாற்றி போடக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. ஆகவே நாம் தொடர்ந்து ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலையில் ஜெபி, நாள் முழுவதும் ஜெபி, நள்ளிரவிலும் ஜெபி என்று சொல்லி நமக்கு ஜெபிக்க அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவின் வாழ்வு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவர் கருக்களோடு எழுந்து ஜெபித்தார். ஒவ்வொரு புதுமைகளை செய்வதற்கு முன்னாலும் ஜெபித்தார். எல்லாம் முடிந்து நாள் இறுதி மணித்துளிகளிலே இரவில் நெடுநேரம் ஜெபித்தார் என்றெல்லாம் லூக்கா புத்தகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆகவே ஜெபத்தை நம்முடைய கேடயமாக, நம்முடைய கவசமாக பயன்படுத்துவோம். ஜெபத்தை கொண்டு நம் வாழ்வின் தேவைகளை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நாம் உருக்கமாக ஜெபிக்கின்ற பொழுது இறை திருவுளம் அறிந்து கொள்ளப்படும். அப்படி நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது 1 யோவான் 5:15-16 படிப்பதை போல இறை திருவுளத்தை அறிந்து நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள் என்று சொன்ன இறை வார்த்தை நம்மிலே நிறைவேறும். ஆகவே போராடி ஜெபிப்போம், இடைவிடாமல் ஜெபிப்போம், உருக்கத்தோடு ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது சீராக் புத்தகம் 2:10 இருப்பதை போல நம்முடைய ஜெபம் ஒருபோதும் புறக்கணிக்கப்படுவதில்லை. நம் ஜெபம் விண்ணக முகில்களை தாண்டி செல்லும் என்று சொல்லப்படுகின்றது. அத்தகைய அருள் மிகுந்த ஜெபமாக, ஆசீர் விட்டுக் கொடுக்கிற ஜெபமாக நம்முடைய ஜெபத்தை மாற்றுவோம். விழித்த எத்தனையோ உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். தொடக்க 18 படிக்கின்ற பொழுது ஆபிரகாம் சோதோம் கொமாராவுக்காக மன்றாடுவது, 50 5 வரை படிப்படியாக தொடர்ந்து மன்றாடிக்கொண்டே இருப்பார். கடவுளும் தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார். நான் அழிப்பதில்லை என்று சொல்லி அவரோடு பதில் கொடுத்து கொண்டே இருப்பதாக இருக்கின்றது. விடுதலை பயன் 32:11 இருக்கிற வசனங்களை படிக்கின்ற பொழுது, பொன்கன்றை செய்து மக்கள் பாவத்தை செய்த பொழுது அங்கே மோசே அந்த மக்களுக்காக பரிந்து பேசுவார். அவருடைய பரிந்துரையை கேட்ட கடவுள் தன் மனதை மாற்றிக்கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. புதிய ஏற்பாட்டிலே வருகின்ற பொழுது எத்தனை உதாரணங்கள்! லூக்கா புத்தகம் 11 படிக்கின்ற பொழுது 5 முதல் 8 வரை இருக்கின்ற வசனங்களிலே தன்னுடைய வீட்டிற்கு வந்த அந்த நண்பனுக்கு உணவு கொடுப்பதற்காக பக்கத்து வீட்டாரிடம் போய் பரிந்து பேசிய அப்பம் கேட்ட அந்த மனிதனுடைய ஓமையின் வழியாக தொடர்ந்து ஜெபிக்க நமக்கு ஒரு உதாரணம் சொல்லி இருக்கின்றார். லூக்கா புத்தகம் 18:1-8 வரை இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது நீதி கேட்டு வந்த அந்த பெண் ஓமையின் வழியாக தொடர்ந்து மன்றாடுகின்ற பொழுது அந்த மன்றாட்டு கேட்கப்படும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இன்னும் எத்தனை உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி இருக்கிற பொழுது நம்முடைய ஜெபம் இதை இடைவிடாமல் ஜெபிக்கின்ற ஜெபமாக, இறைவனை பற்றிக் கொள்கிற ஜெபமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் கேட்பதை கடவுள் புறக்கணிக்க மாட்டார், கேட்பதற்கு மிகுதியான நன்மைகளை உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி உறுதி கூறுவதாக இருக்கின்றது. பக்தியோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கேட்க வேண்டும்.
மார்க் புத்தகம் 11 படிப்பதை போல நீ ஜெபிக்க வருகின்ற பொழுது ஜெபிப்பதற்கு முன்னாலே பெற்றுக்கொண்ட நம்பிக்கையோடு ஜெபி என்று சொல்றதை அந்த ஒரு நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எஸ்தர் அரசி ஒரு யூத பெண்ணாக இருந்தாலும் பாரசீக மன்னனை மணந்து கொள்ளுகின்றார். இப்படி மணந்து கொண்ட வழியாக அவர் அந்த அரசிக்குரிய நிலையிலிருந்து அவர் வழியாக தன் மக்களுக்கு முடிந்தவற்றை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனாலும் அங்கு இருக்கின்ற அமைச்சன் ஆமான் அரசனுக்கு தெரியாமல் யூத மக்களை துன்புறுத்துவதற்காக ஆணை பிறப்பிக்கின்றான். அவர்களை அழிக்கவும் திட்டமிடுகின்றான். இந்த இக்கட்டான சூழ்நிலையில எஸ்தர் அரசி அரசனை சந்திக்க செல்வதற்கு முன்னால் தங்கள் அரசராக இருக்கின்ற ஆண்டவனை நோக்கி மன்றாடுகின்றார். திக்கற்றவளும் துணையற்றவளுமாக இருக்கின்ற ஆதரவற்றவளுமாக இருக்கின்ற நான் உம்மையே நம்பி இருக்கின்றேன், எனக்கு துணையாக வாரும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி மன்றாடுவதாக இருக்கின்றது. இதோ நான் இந்த பணியை செய்வதற்கு துணிவு எனக்கு தாரும், நான் வன்மை எனக்கு தாரும், ஞானத்தை கொடும் என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார். என்னால் ஒன்று முடியாது, ஒன்றுக்கு உதவாதவள், நீ எனக்கு துணையாக வாரும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். அந்த இக்கட்டான சூழலிலே திருப்பாடல் வழிகளை படிப்பதை போல இதோ இடர் மிகுந்த சூழ்நிலை ஆண்டவர் நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தார். எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும் கடவுள் என்னை மீட்ட என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த எஸ்தர் அரசனுடைய அந்த ஜெபம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. யூத மக்களுக்கு விடுதலையை எஸ்தர் வழியாக கடவுள் கொடுக்கின்றார். அன்பு சொந்தங்களே, நாமும் தாழ்ச்சியோடு மன உறுதியோடு அவரை பற்றி கொண்டு அவரே தஞ்சம் என சொல்லி அவரை தேடி வந்து மன்றாடுகின்ற பொழுது தன்னை தேடி வரும் யாவருக்கும், உண்மையாகவே தம்மை தேடும் யாவருக்கும் நிறைவான ஆசீரை கொடுக்கின்ற கடவுள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், வெட்கத்தால் தலைகுனியை மாட்டுகின்ற சொன்ன இயேசுவின் வாக்கு தத்துவத்தில் கேட்டார் போல நாம் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது கடவுள் நமக்கு பதில் கொடுப்பவராக இருப்பார், நம் தேவையை நிறைவேற்றுவராக இருப்பார். அதைத்தான் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு எதுவுமே குறைபடாது என்ற வார்த்தையின் பிரகாரம் நம் வாழ்வில் இருக்கின்ற குறைகளையும் தடைகளையும் எல்லா விதமான இக்கட்டுகளையும் ஆண்டவர் எடுத்து போடுவார். நோய் நொடிகளிலிருந்து விடுதலை கொடுப்பார், குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பார், கஷ்டங்கள் கடன் தொலைகள் நம்மை மீட்டுக் கொள்ளுவார். ஆகவே அனைத்தையும் செய்ய வல்ல ஆண்டவரிடம் திருப்பாடல் 57:2 படிப்பதை போல எனக்காய் யாவையும் செய்து முடிக்கும் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம், ஜெபத்தை நிலைத்திருப்போம். அதன் வழியாக இறைவன் தருகின்ற அருளும் கிருபையும் மன்னிப்பும் ஆசீர்வாதம் பெற்று இறை புகழ் பாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்க மனம் புத்தம் புதிய நல்ல இருதயமாய் மாறும். துதிக்க துதிக்க மனபாரம் நீங்கி நாம் துக்கமெல்லாம் தீரும். ஜெபிக்க ஜெபிக்க மனம் புத்தம் புதிய நல்ல இருதயமாய் மாறும். துதிக்க துதிக்க மனபாரம் நீங்கி நாம் துக்கமெல்லாம் தீரும். கவலையெல்லாம் நீங்கும், கண்ணீரெல்லாம் மறையும். கவலையெல்லாம் நீங்கும், கண்ணீரெல்லாம் மறையும். கழுகு போல புது பலன் அடைந்து நம்மை பலவானாய் மாற்றும். கழுகு போல புது பலன் அடைந்து நம்மை பலவானாய் மாற்றும். ஜெபிக்க ஜெபிக்க மனம் புத்தம் புதிய நல்ல இருதயமாய் மாறும். துதிக்க துதிக்க மனபாரம் நீங்கி நம் துக்கமெல்லாம்